Good afternoon students. Welcome to Computer Science online class. Today we are going to learn the chapter 12 structured query language. In the structured query language we are going to discuss about SQL commands and their function. In previous class we already learned about components of SQL commands. SQL commands are DDL commands, DML commands, DCL commands, TCL commands and DQL commands. And we will learn about data types in SQL commands. Today we are going to discuss about SQL commands and their function. In SQL commands there is a keyword. Keywords have a special meaning in SQL understood as instructions. நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸில் கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்போம். அது வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதை அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ கமாண்ட். இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை த யூசர் டு த டேட்டா பேஸ். நம்ம கொடுக்குற எல்லா கமாண்ட்ஸுமே வந்து டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகிறதுக்கான நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஓகே, அதை நம்ம வந்து இன்னொரு நேமில் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ கிளாஸஸ். பீயிங் வித் ஏ கீவேர்ட். கிளாஸஸ் எப்படி பிகின் ஆகும்னா கீவேர்டோட தான் பிகின் ஆகும். கன்சிஸ்டிங் ஆஃப் கீவேர்ட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். அந்த கிளாஸஸில் வந்து கீவேர்ட்ஸ் இருக்கும், அது கூட ஆர்குமெண்ட்ஸும் நம்ம பாஸ் பண்ணுவோம். அந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் நமக்கு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஆர்குமெண்ட்ஸ்ன்றது வேல்யூஸ் கிவன் டு மேக் த கிளாஸ் கம்ப்ளீட்டட். நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து இந்த கிளாஸில் இருக்கிற கீவேர்ட்ஸோடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ டிடிஎல் கமெண்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கிரியேட் கமெண்ட் பார்க்க போகிறோம். ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு டேட்டா பேஸில் டேபிள்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு டேபிள்குள்ளே காலம் வந்து ஒன்றாவது நம்ம கொடுக்கணும். ஓகே, when a table is created it columns are named. நம்ம கொடுக்குற காலம்ஸ் வந்து நேம் பண்ணியிருக்கணும். அது கூடவே என்ன கொடுத்துருக்கணும், நம்ம டேட்டா டைப்ஸ் அண்ட் சைஸ் ஆர் டு பி ஸ்பெசிஃபைடு. ஒரு காலம்க்கு டேட்டா டைப் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து அட்மிஷன் நம்பர் கொடுக்குறோன்னா அதனுடைய டேட்டா டைப் இன்டீஜர்ன்றது நம்ம கொடுக்கணும். இன்டீஜருக்கு சைஸ் கிடையாது. இதுவே நம்ம நேம் கொடுக்கும்போது கேரக்டர் கொடுப்போம். அதனுடைய சைஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தாகணும். அந்த டேட்டா டைப்புக்கு சைஸ் வந்து தேவைப்படுதுன்னா நம்ம சைஸஸ் கொடுக்கணும், இல்லைனா வந்து அது ஆப்ஷனல் தான். ஓகே, ஈச் டேபிள் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் காலம்ஸ். ஒரு டேபிள்குள்ளே ஒரு காலமாவது இருக்கணும், இல்லைனா அந்த டேபிளை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, சின்டெக்ஸ் டு கிரியேட் அ டேபிள். ஓகே, கிரியேட் டேபிள், டேபிளோடைய நேம், அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு தென் காலமோடைய நேம் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு டேட்டா டைப், அது கூடவே என்ன சைஸ் வேணும்னா நம்ம சைஸ் கொடுத்துக்குவோம். சைஸ் தேவையில்லை அந்த இதுக்கு இன்டீஜருக்குலாம் நம்ம சைஸ் கொடுக்க மாட்டோம், அப்படின்னா சைஸ் நம்ம கொடுக்க தேவையில்லை, இட்ஸ் ஆப்ஷனல். தென் கமா போட்டுட்டு தென் நெக்ஸ்ட்டு காலம் நேம், டேட்டா டைப், தென் சைஸ், கமா நெக்ஸ்ட்டு காலம் நேம். இந்த மாதிரி நமக்கு எத்தனை காலம்ஸ் நேம் தேவைப்படுதோ அத்தனை காலம்ஸ் நேம்ஸும் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணும்போதே இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டேபிள் க்ரியேட் பண்ணும்போதே நம்ம எல்லா காலம்ஸ் நேம்ஸும் கொடுத்துக்கலாம் அதில். தென் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம செமிகோலன் கொடுத்துட்டு போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு டேபிள் நேம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்னென்ன ஃபீல்ட் நேம் நம்ம கொடுத்துருக்கோன்னா அட்மிஷன் நம்பர் வந்து இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். இன்டீஜருக்கு நம்ம சைஸ் கொடுக்க தேவையில்லை. தென் கமா கொடுத்துட்டு நேம் கொடுத்துருக்கோம். நேமில் வந்து கேர் 20 கொடுத்துருக்கோம். தென் கமா ஜெண்டர் வந்து கேர் 1. இந்த கேர் 1 எதுக்காக கொடுத்தோன்னா ஜெண்டரில் வந்து மேல் ஆர் ஃபீமேல் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். அப்போ சிங்கிள் கேரக்டர் தான் அது, எம் இல்லைனா எஃப்ன்னு தான் போட போகிறோம். அதனால் வந்து 1 சைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஏஜில் வந்து இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். தென் பிளேஸ்க்கு வந்து கேர் 10. ஏன்னா பிளேஸ்ன்றது வந்து நமக்கு வந்து சென்னைன்றது சைஸ் சின்னதாக இருக்கும், பெங்களூர் அந்த மாதிரி வந்து சைஸ் வேரி ஆகிறதுனால நம்ம 10ன்றது கொடுத்துருக்கோம். தென் வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்தாச்சு. இது வந்து ஒரு சிம்பிள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இது சிம்பிள் ஒரு டேட்டா பேஸ் தான். இதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே நம்ம கொடுக்கல. ஏன்னா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்றது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஒரு நாட் நல், ப்ரைமரி கீ அந்த மாதிரி நம்ம எதுவுமே இந்த டேபிளில் ஸ்பெசிஃபை பண்ணல. நார்மலாக ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம இதில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்றது ஒரு டேபிளுக்கு நம்ம லிமிட்டேஷன் கொடுக்க போகிறோம். டு லிமிட் த டைப் ஆஃப் டேட்டா தட் கேன் go into the field 2 of the table. ஓகே, நம்ம வந்து டேபிள்குள்ளே என்னென்னதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற லிமிட்டேஷன் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணும்போதே நம்ம கொடுத்துட போகிறோம். அதை தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்கிறோம். ஓகே, டு லிமிட் த டைப் ஆஃப் டேட்டா தட் கேன் கோ இன்டு எ
table. Ensure the accuracy and reliability of the data in the database. ஓகே, நம்ம எதுக்காக இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்குறோன்னா, டேபிளில் வந்து நமக்கு ரிப்பீட்டேஷன் வந்து சேவ் ஆகக்கூடாது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் 2 தடவை நமக்கு ஆட் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஐடி இன்னொரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஸ்டோர் ஆகக்கூடாது. அந்த மாதிரி டேட்டா பேஸ்ன்றது நமக்கு அக்யூரஸியாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்து 2 லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஒன்று காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அப்ளை ஒன்லி டு இண்டிவிஜுவல் காலம்ஸ். ஒரு காலம்க்கு மட்டும் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்குறோம்னா அதை காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை டு தி குரூப் ஆஃப் 1 or more காலம்ஸ். 2-3 காலம்ஸ்க்கு நம்ம சேர்த்து வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, கிரியேட் டேபிள் வித் கன்ஸ்ட்ரெயின்ட் சின்டெக்ஸ். கன்ஸ்ட்ரெயினோட எப்படி வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரியேட் டேபிள் நேம் கொடுத்தாச்சு. தென் ப்ராக்கெட்குள்ளே காலம் நேம், டேட்டா டைப், சைஸ் கொடுத்தாச்சு. இது வரைக்கும் நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா, ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு காலம் கன்ஸ்ட்ரெயினோட நேம் கொடுக்க போகிறோம். தென் கமா காலமோடைய நேமு, டேட்டா டைப், சைஸ். தென் நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம என்ன கொடுப்போம், காலமோடைய கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே, எத்தனை நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துக்கிறோமோ அது எல்லாமே டேபிள் க்ரியேஷன்லேயே நம்ம கொடுத்துடணும். தென் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்துட்றோம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு டேபிளில் அட்மிஷன் நம்பரில் இன்டீஜரில் நாட் நல்ன்ற கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம கொடுத்துருக்கோம். எதுக்காக இந்த நாட் நல்னால், இதில் நம்ம வேல்யூஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். வேல்யூஸ் இல்லாமல் நம்ம டேட்டா பேஸில் என்ட்ரி பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை கொடுத்துருக்கோம். The next field is a name, character 20 not null. இந்த நேம்ன்ற ஃபீல்டும் நம்ம என்ட்ரி பண்ணாமல் விடக்கூடாதுன்றதுனால நம்ம நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். இந்த மூணு ஃபீல்டுக்குமே நம்ம எந்த கன்ஸ்ட்ரெயின்ஸுமே யூஸ் பண்ணல. அப்போ நம்ம இன்சர்ட் கமாண்ட் கொடுக்கும்போது என்னதுன்னா நடக்கும்னா, இந்த 2 ஃபீல்டுக்குமே நம்ம கம்பல்சரியாக நம்ம வேல்யூஸை கொடுத்தாகணும். இந்த 3 ஃபீல்டுக்கும் நம்ம கொடுக்கலனாலும் நமக்கு டேட்டா வந்து என்ட்ரி ஆகிடும் டேட்டா பேஸில். ஓகே, கிரியேட் ஏ டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. நாட் நல்ன்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் நம்பருக்கும் நேமுக்கும் மஸ்ட் ஹாவ் வேல்யூஸ். இந்த 2த்துக்கும் வேல்யூஸ் இல்லாமல் நம்ம டேட்டா பேஸில் என்ட்ரி பண்ண முடியாது. ஜெண்டர், ஏஜ், பிளேஸ்க்கு வந்து டூ நாட் ஹாவ் எனி கன்ஸ்ட்ரெயின்ஸ். இது 3த்துக்கும் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லை. நம்ம வந்து வேல்யூஸை வந்து என்ட்ரி பண்ணிக்க முடியும் டேட்டா பேஸ்க்குள்ளே. ஓகே, types of constraints. Constraints ensure database integrity, known as database integrity constraints. ஒரு constraints வந்து database integrityக்காக நம்ம கொடுக்குறோம். அதுதான் வந்து நம்ம database integrity constraints சொல்கிறோம். Different types of constraints வந்து 4 types of constraints இருக்குது. Unique constraints, primary key constraints, default constraints and then check constraints. Okay, one by one நம்ம இப்போ பார்க்கலாம். Unique constraints ensures that no 2 rows have the same value in the specified columns. ஒரு காலம்குள்ளே 2 ரெக்கார்ட்ஸுமே நம்ம சேம் வேல்யூஸாக கொடுக்க முடியாது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஐடி இருக்கிற மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்க்கு நம்ம அட்மிஷன் நம்பர் கொடுக்க முடியாது. அதனால நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து டேபிளில் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்ளைட் ஆன் அட்மிஷன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் டேபிள். அட்மிஷன் நம்பரில் நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், நமக்கு அட்மிஷன் நம்பரில் வந்து ரிப்பீட்டேஷன் இருக்காது. யூனிக்காக தான் அட்மிஷன் நம்பர் நமக்கு என்ட்ரி பண்ண முடியும். என்ஷூர் தட் no 2 students have the same admission number. ஓகே, இப்போ யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் போட்டாச்சு. தென் ப்ராக்கெட்குள்ளே அட்மிஷன் நம்பர், இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்தாச்சு. அந்த டேட்டா டைப்புக்கு நம்ம நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்துருக்கோம். தென் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். தென் கமா நேம், கேரக்டர் 20 நாட் நல். தென் கமா ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். இது 3த்தையும் நம்ம டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ணியாச்சு. தென் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம செமிகோலன் கொடுத்துட்டோம். இந்த யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கேன் பி அப்ளைட் ஒன்லி டு ஃபீல்ட்ஸ் தட் ஹாவ் ஆல்சோ பி டிக்ளேர்ட் அஸ் நாட் நல். நாட் நல் என்ற ஃபீல்டில் இருக்கிறதுக்கு தான் நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா அந்த வந்து ஃபீல்டுக்கு வந்து டேட்டாவும் என்ட்ரி ஆகாமல் இருக்கக்கூடாது, அது யூனிக்காகவும் இருக்கணும். அதனால நாட் நல் இருக்கிற நம்ம ஃபீல்டுக்கு யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். Okay, unique constraints, when 2 constraints are applied on a single field, it is known as a multiple constraints. ஒரு ஃபீல்டில் நம்ம 2 constraints கொடுத்துருக்கோம்.
ஒரு ஃபீல்டில் அட்மிஷன் நம்பர்னு இப்போ எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸும் கொடுத்துருக்கோம், யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸும் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே கொடுத்ததுனால அதுக்கு என்ன சொல்கிறோன்னா நம்ம மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு டேபிள்குள்ளே 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம கொடுக்கறதுனால அது மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே, இந்த எண்ட் ஆஃப் த இதில் நம்ம என்ன கொடுக்குறோம், கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபீல்ட் நேமுக்கு போகிறோம். ஓகே, கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை த ஸ்பேஸ். ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்க்கும் இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட்க்கும் நம்ம ஸ்பேஸ் வித் அதை செப்பரேட் பண்ணுறோம். ஓகே, by adding these two constraints, admission number must take some value that is will not be null and should not be duplicate. Okay, admission number வந்து என்ட்ரி ஆகாமலும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் யூனிக்காகவும் இருக்கணும். அதனால் வந்து நம்ம நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸும் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸும் கொடுத்துருக்கோம். 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்ததுனால அதை மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, தென் ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ். ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து யூனிக் ஐடென்டிஃபை எ ரெக்கார்ட். எப்படி நம்ம யூனிக் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸும். ஓகே, சிமிலர் டு யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஒன்லி ஒன் ஃபீல்ட் ஆஃப் த டேபிள் கேன் பி செட் அஸ் ப்ரைமரி கீ. இதில் என்ன பண்ண முடியும்னா ஒரே ஒரு ஃபீல்டுக்கு மட்டும்தான் நம்ம ப்ரைமரி கீ செட் பண்ண முடியும். டஸ் நாட் அலோ நல் வேல்யூஸ். இந்த எப்படி நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸில் பார்த்தோமோ நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணி, அதே மாதிரி இதுலேயும் நம்மளால் நல் வேல்யூஸ் கொடுக்க முடியாது. அதாவது வேல்யூஸ் எதுவுமே கொடுக்காம அந்த டேபிளில் இருக்க முடியாது. அப்படி இருக்கிற ஃபீல்டுக்கு தான் நம்ம ப்ரைமரி கீ செட் பண்ண முடியும். ஃபீல்டு டிக்ளேர்டு as primary key must have the not null constraints. ஓகே, ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் கொடுத்தாச்சு, தென் அட்மிஷன் நம்பரில் இன்டீஜர் டேட்டா டைப் நாட் நல் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இங்கே ப்ரைமரி கீன்னு கொடுத்துருக்கோம். நேமுக்கு நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்தாச்சு, தென் ஜெண்டர், ஏஜ், பிளேஸ், தென் செமிகோலன் கொடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு டேபிள் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து அட்மிஷன் நம்பர்ன்றது என்னது, ப்ரைமரி கீ. யூனிக் ஐடென்டிஃபை ஏ ரெக்கார்ட். எப்படி யூனிக் மாதிரி அதே மாதிரி தான் நம்ம ப்ரைமரி கீக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆல்சோ செட் நாட் நல் cannot be empty. நம்மளால் வந்து டேட்டா பேஸில் வந்து இந்த ஃபீல்டுக்கு வேல்யூஸ் கொடுக்காம நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகே, assign a default value for the field. The next constraint is a default constraint. Default constraintsல assign a default value for the field. Okay, ஒரு ஃபீல்டுக்கு நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூஸ் நம்ம கொடுத்துட போகிறோம். சப்போஸ் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் நம்ம என்ட்ரி பண்ணலனாலும் என்ன ஆகும், நம்ம டிஃபால்ட்டாக வந்து டேபிள் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த வேல்யூஸே என்ன ஆகிடும், அது இன்சர்ட் ஆகிடும். Okay, assign a default value for the field. When no values is given for the specified field having default constraints, automatically the default value will be assigned to the field. Okay, then default constraints உடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் பண்ணியாச்சு. நம்ம அதில் அட்மிஷன் நம்பரில் என்ன கொடுத்துருக்கோம், இன்டீஜர், நாட் நல், ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்கோம். நேமுக்கு நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கோம். ஜெண்டர், கேரக்டர் 1. ஏஜில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இன்டீஜர், டிஃபால்ட் வந்து 17. இப்போ ஏஜில் என்ன இருக்கும், நமக்கு 17 வேல்யூ இருக்கும். நம்ம சப்போஸ் இன்சர்ட் பண்ணும்போது ஏஜுக்கு வேல்யூ நம்ம இன்சர்ட் பண்ணலன்னா இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 17 வேல்யூ போய் நமக்கு ஸ்டோர் ஆகிடும். When no values is entered in age by the user, it automatically assign 17 to the age. இன்றைக்கி நடத்துகிற எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை படித்து எழுதி வச்சுருங்க நோட்ஸில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.